இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் பிளாட்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இந்த டெக்னிக் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீன் வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீனை வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆகும். இது வந்து இம்னோ பிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ மற்ற பிளாட்டிங்லலாம் ப்ரோப் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரோப்பில் வந்து என்னது ஐசோடோப் லேபிள்டு ப்ரோப்பு, ஃப்ளூரசன்ட் லேபிள்டு ப்ரோப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து ஆன்டிபாடியை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆன்டிபாடியை வந்து ப்ரோப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறனால இதை வந்து இம்னோபிளாட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா 1979 ஜெய்னர், ரினட் அண்ட் ஜேக்கப் ரைசர் அண்ட் ஜார்ஜ் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இதோட இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ப்ரோட்டீனை செப்பரேட் பண்ணணும், அண்ட் எலக்ட்ரோபிளாட்டிங், தென் ஆன்டிபாடி பைண்டிங் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன், தென் ப்ரோட்டீன் டிடெக்ஷன். ப்ரோட்டீனை வந்து ஒரு சாம்பிள்லேருந்து ஐசோலேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணதுக்கப்புறம் செப்பரேட் பண்ண போகிறோம். செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யாரை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்டிஎஸ் ஃபேஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். எஸ்டிஎஸ் அப்படின்னா சோடியம் டோட்டிசல் சல்ஃபேட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபேஜ் மீன்ஸ் பாலி அக்ரமைட் ஜெல் எலக்ட்ரோஃபோரசஸ். இப்போது இந்த ப்ரோட்டீன் வந்து சார்ஜ் வந்து நெகட்டிவாக மாறுது. எஸ்டிஎஸ் ஃபேஸ் கூட இருக்கும்போது இந்த ப்ரோட்டீன் சார்ஜ் வந்து நெகட்டிவாக மாறுது. ஸோ நெகட்டிவான இந்த ப்ரோட்டீன் சார்ஜ் வந்து பாசிட்டிவை நோக்கி மூவ் ஆகுது. ஸ்மாலரான ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுது. தென் லார்ஜரான ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே ஸ்லோவாக மூவ் ஆகுது. இந்த டெக்னிக்கில் வந்து ப்ரோட்டீனை செப்பரேட் பண்ணியாச்சு. ப்ரோட்டீனை வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு ப்ரோட்டீனோட சைஸ் அண்ட் சார்ஜை வச்சு தான் இந்த டெக்னிக்கில் செப்பரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எலக்ட்ரோபிளாட்டிங். இந்த டெக்னிக் என்ன அப்படின்னா, இப்போது செப்பரேட்டான அந்த ப்ரோட்டீன் வந்து ஜெல்லில் இருக்குது. இந்த ஜெல்லில் இருக்கிறத நம்ம வந்து மெம்ப்ரெயினுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இது. இப்போது மெம்ப்ரெயின்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிளாக நைட்ரோசெல்லுலேஸ் மெம்ப்ரெயினை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஜெல்லில் இருந்து அந்த மெம்ப்ரெயினுக்கு அப்படியே பிரிண்ட் ஆன மாதிரி மாறிடும். ஓகேவா? இதுதான் வந்து எலக்ட்ரோபிளாட்டிங். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்கிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? பிளாக்கிங் ஏஜென்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆன்டிபாடி வந்து நம்ம உள்ளே போட போகிறோம். அப்போது அந்த ஆன்டிபாடி போயிட்டு கண்ட இடத்துலலாம் போயிட்டு தேவையில்லாத இடத்துலலாம் போயிட்டு பைண்ட் ஆகும். அப்படி தானே? இதான் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா பிளாக்கிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணுவோம். இந்த பிளாக்கிங் ஏஜென்ட் வந்து ட்ரை மில்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிஎஸ்ஏ அப்படின்னா போவின் சீரம் அல்பினா இருக்கலாம். இது வந்து அந்த மெமரியில் உள்ள ஸ்டிக்கினஸ் எல்லாமே போயிட்டு பிளாக் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ப்ரைமரி ஆன்டிபாடியை வந்து ஆட் பண்ணலாம். தென் அந்த பைண்ட் ஆகாத ஆன்டிபாடியெல்லாம் வாஷ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி ஆன்டிபாடியை வந்து ஆட் பண்ணலாம். இந்த செகண்டரி ஆன்டிபாடி வந்து ரேடியோ லேபிள்டு ஐசோடோப்பாக இருக்கும். அதாவது ஒரு ரேடியோ லேபிள்டு ஐசோடோப்பை வந்து இந்த செகண்டரி ஆன்டிபாடியில் வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லைனா வேறு ஏதாவது என்சைமாக கூட இருக்கலாம். ஆல்கலின் பாஸ்பேட் ஆர் ஃப்ளூரசன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லேபிள் பண்ணுற இதையும் இதில் வந்து நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். இந்த செகண்டரி ஆன்டிபாடி போயிட்டு ஆன்டிபாடியோட எஃப்சி ரீஜியனில் போயிட்டு பைண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரோட்டீன் டிடெக்ஷன். இப்போது ஆல்ரெடி அந்த செகண்டரி ஆன்டிபாடியில் வந்து ரேடியோ லேபிள்டு ஐசோடோப்பை வந்து லேபிள் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்படி தானே? அந்த மாதிரி லேபிள் பண்ணதை வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபியை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது போயிட்டு அந்த பர்டிகுலரான நமக்கு தேவையான ப்ரோட்டீனில் போயிட்டு பைண்ட் ஆகிருமா? பைண்ட் ஆனதும் இந்த ஆட்டோ ரேடியோகிராஃபியில் வச்சு பார்க்கும்போது வந்து இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சு கொடுத்துரும். இதே என்சைம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெமி இலுமினன்ஸை வச்சு டிடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சர் பாருங்கள். ப்ரோட்டீனோட சாம்பிளை வந்து ஐசோலேட் பண்ணியாச்சு. தென் ப்ரோட்டீனோட சாம்பிளை வந்து செப்பரேட் பண்ண போகிறோம் பை யூஸிங் எஸ்டிஎஸ் ஃபேஸ் ஜெல். தென் வந்து பிளாட்டிங். இந்த பிளாட்டிங்கில் வந்து ஜெல்லில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் வந்து மெம்ப்ரெயினுக்கு வந்து இம்ப்ரிண்ட் ஆகுது. ஓகே. தென் பிளாக்கிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிவிட்டு
அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாமே நம்ம பிளாக் பண்ணியாச்சு. தென் ப்ரைமரி ஆன்டிபாடியை வந்து ஆட் பண்ணணும். ப்ரைமரி ஆன்டிபாடி போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆன்டிஜனில் போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீனில் போயிட்டு பைண்ட் ஆகும். தென் என்சைம் லேபிள்டு ஆர் ரேடியோ ஐசோடோப் லேபிள்டு செகண்டரி ஆன்டிபாடியை வந்து ஆட் பண்ணணும். செகண்டரி ஆன்டிபாடி போயிட்டு அந்த ப்ரைமரி ஆன்டிபாடியோட எஃப்சி ரீஜியனில் போயிட்டு பைண்ட் ஆகும். தென் அதை வந்து ரேடியோ ஆக்டிவ்கிராஃபி ஆர் ஹெமி இலுமினன்ஸை வச்சு டிடெக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. தென் மெட்டபாலிக் டிசீஸ் இருக்குதா அப்படிங்கிறத டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கும் டெஸ்டிங் ஃபார் லிம்ஃப் டிசீஸ் அண்ட் ஆல்சோ டெஃபினிட்டிவ் டெஸ்ட் ஃபார் போவின்ஸ் ஸ்பாஞ்சிஃபோம் என்சிஃபலோபதி இந்த மாதிரி வேரியஸ் டயக்னோசிஸ் அப்ளிகேஷன் டூலாகவும் இந்த வெஸ்டர்ன் பிளாட்டிங் வந்து யூஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.